நானும் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன ஒரு பட்டனை மணிக்கணக்கா கட்டிட்டு இருக்கேன்? ரொம்ப சுலபமா சொல்லிடுவீங்க, செஞ்சு பார்த்தாதான் தெரியும் கஷ்டம். எது இந்த பட்டன் கட்டுற வேலை? பெரிய சந்திர மண்டலத்துக்கு ராக்கெட் விடுற மாதிரி பேசுறான். நானா இருந்தா நான் 10 பட்டன் கட்டி இருப்பேன். ஐயோ 10 பட்டன் எல்லாம் கட்ட வேண்டாங்க, ஊசியில நூலை மாத்திரம் கூத்துருங்க. என்ன ஊசியில நூலை கோக்கறதா? பெரிய கம்ப சூத்திரம். நீ 1 2 5 சொல்லு, அதுக்குள்ள நான் கோத்து காட்டுறேன். 5 வரைக்கும் வேணாங்க, 10 வரைக்கும் என்ற அதுக்குள்ள இந்த ஊசியில நூலை கோத்துருங்க போதும். அப்படியா? ஆமா. சரி, நான் கோத்துட்டேன்னு வச்சுக்க, என்ன தருவ? என்ன கேட்டாலும் தருவேன். ஏய் நல்லா பாரு, என்ன கேட்டாலும். பேச்சு மாற மாட்டியே? மாட்டேன். மாற மாட்டியே? சரி, அப்படி நான் கோத்துட்டேன்னா நீ கண்டினியூஸா 100 முத்தம் கொடுக்கணும். சரிங்க. ஊசி கொண்டா. ஊசி என் கையில, நீங்க நூலை கொத்தா போதும். ஊசி உங்க கையில, நூல் எங்க கையிலயா? ஓஹோ, அது மட்டும் என்னால முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா? சரி வச்சுக்க. 1 2 3 4. ஏய் என்ன இப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கு? பந்து என்ன சும்மாவா? ஏய் ஆட்டாத. 1 2 3 4. என்ன நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? சரி ஆட்டல. 1 2 3 4 5 6. யார் அது? இத வந்துட்டேன். நல்ல நேரம் பார்த்து வந்து தொலைஞ்சிருவானுங்களே. என்னங்க நாம கூப்பிட்டு இவ்வளவு நேரம் ஆகுது, யாரையும் காணோம். புருஷன் பஞ்சாதிக்குள்ள ஒருவேளை சடுகுடு நடந்துகிட்டு இருக்கும், வெளியே வரதுக்கு கொஞ்சம் டைம் தான் ஆகும். சும்மா இருங்க. இப்ப தட்டி என்ன பிரயோஜனம்? பாதி விஷயம் மறந்தே போச்சு. அடடே பக்கத்து வீட்டுக்காரரு எங்கயா 2 நாள் ஆளைய காணோம்? திடீர்னு திருத்தணிக்கு போயிட்டு வரோம். என்ன வேண்டுதலா? ஆமாமா, எங்களுக்கு கல்யாணம் ஆன உடனே இவளுக்கு மொட்டை போடுறதா நாங்க வேண்டிக்கிட்டோம். ஆனா இவ ஒத்துக்கல. அதுக்கப்புறம் இவ உண்டாகணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம். நாளுக்கு நாள் இவ குண்டானாலே தவிர எங்க உண்டானா? அதனால இப்போ இவ இழைக்கணுங்கிறதுக்காக திருத்தணி போய் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வரோம். வீட்டுக்கு வாங்க. இங்கேவா இருக்க முடியும்? அவங்களுக்கு ஒரு ரூம் தான் இருக்குது. சும்மா இருங்க. லதா இந்தம்மா திருத்தணி கோயில் பிரசாதம். அப்ப நாங்க புறப்படுறோம். உங்களுக்கும் தொட்டது விட்டதுன்னு 1000 வேலை இருக்கும். இன்னொரு விஷயம், பஞ்சாமிர்தம் தீர்ந்த உடனே காலி டப்பாவை வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருங்க. பழைய ஆணி இனி போட்டு வச்சுக்கலாம். அல்பம் அல்பம். இப்ப இவ சொன்னது உங்க காதுல விழலையே? நல்லாவே விழுந்தது. போயா எங்க அந்த படத்துக்கு கொண்டாலதான் பாப்போம். பாருலதா, இந்த முருகன் படம் எப்படி வள்ளி தெய்வியனோட அம்சமா இல்ல? இத நம்ம வீட்டுல எங்க மாட்டலாம்? எங்கேயும் மாட்ட வேண்டாம். இந்த போட்டோ நம்ம வீட்லயே இருக்க கூடாது. லதா, இது சாமி படம். சாமியா இருந்தா என்னங்க, எனக்கு இந்த 2 பொண்டாட்டி சமாச்சாரமே பிடிக்காது. கடவுளா இருந்தாலும் மனுஷனா இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தி தான். அதான் முறை, தெரிஞ்சுக்கங்க. ஏய் ரமேஷ், ஏண்டா இன்னைக்கு ஆபீஸ் போல? ஆபீஸுக்கு 58 வயசு வரைக்கும் போலாம். ஆனா வாலிபம் 28 வயசுல நமக்கு டாட்டா காமிச்சிட்டு போயிரும். அதுக்குள்ள லைஃப்ல எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணி முடிச்சிடணும். நாங்க ஜாலியா அப்படியே மகாபலிபுரம் வரைக்கும் போறோம். நீ எங்க ஆபீஸ்கா? அதை கட்டிட்டு அழுவு. வரட்டுமா? ஆபீஸுக்கு போலியா? அதை விடு. என்னங்க? ஐயோ என்னங்க? ஆபீஸ் கட்டடிச்சிட்டேன். இன்னும் 1 வாரத்துக்கு போக மாட்டேன். உங்க கூட ஜாலியா இருக்க போறேன். விளையாடுறீங்களா? எப்ப பார்த்தாலும் ப்ரமோஷன் ப்ரமோஷன் புலம்புறீங்க. ஒழுங்கா ஆபீஸ்க்கு போலனா எப்படி ப்ரமோஷன் கிடைக்கும்? போங்க. இப்ப போய் ப்ரமோஷன் அதுன்னு பேசிட்டு லதா, இனிமே நான் இப்படி நடந்துக்க மாட்டேன் லதா. ராமகிருஷ்ணன் சார், அடிக்கடி உன் ப்ரமோஷனை பத்தி பேசிட்டு இருப்பியே, அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கு. மாருதி ஃபுட் ப்ராசஸிங் கம்பெனி
பெரிய கம்பெனி. அதனுடைய ஏஜென்சி யாருக்கு கிடைக்குதோ அவங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். இதுக்காக பல பேர் பல வழிகளில் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நானும் நம்ம கம்பெனி சார்பில் முயற்சி பண்ணிருக்கிறேன். ஆனா பப்பு வேகல. அங்க போனவங்க பப்புலாம் வேகலன்னு சொன்ன சார். அதுக்கு நான் என்ன சார் செய்யணும்? திருப்பதி மலையில 3 தடவை ஏறி இறங்கி ஒரு லட்டு ஒண்ணு வாங்கிட்டு வரணும். லட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்குமே. ராமகிருஷ்ணன் சார், அந்த ஏஜென்சி எப்படி நமக்கு கிடைக்கணும்? இந்த காரியத்தை நீ சாதிச்சுட்டா நீ கேட்ட ப்ரமோஷன் உனக்கு நான் கொடுக்குறேன். அவ்வளவுதானே சார்? என்னோட திறமை பாருங்க, நான் எப்படி வாங்கி காட்டுறேன். நீ நினைக்கிற அளவுக்கு அது அவ்வளவு சுலபம் இல்லை. ஏன்னா அந்த கம்பெனியுடைய நிர்வாகி ரொம்ப கண்டிப்பான பேர்வழி. பிரச்சனை விடுங்க சார், எப்பேற்பட்ட கும்பலா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். கொம்பன் இல்ல, கொம்பி. மேடம், கிரிக்கெட் கமெண்ட்ரியா? ஆமா மேடம். இங்க கொடு. இனி ஒரு முறை இப்படி பார்த்த பி கேர்ஃபுல். லுக், கிரிக்கெட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஆபீஸ் டைம்ல கமெண்ட்ரி கேட்கறதும் பிடிக்காது. மைண்ட் இட். முத்து என்னையா சொல்லிட்டு போறாவ? ஆபீஸ் நேரத்துல கமெண்ட்ரி கேட்காம பின்ன கில்லி தாண்டா விளையாடுவானுங்க. டோன்ட் டிஸ்டர்பன்ஸ், கீப் குவைட். யோ முத்து, இன்னும் இங்கிலீஷ்ல பேசுறியோ? தேறிட்டேன், கம்முன்னு வேலையை பாரியா. ஐயா. ஹலோ. எஸ் மேடம். ராமகிருஷ்ணன் ஒருத்தர் உங்களை தேடி வந்திருக்காரு. உள்ள அனுப்பு. ஜெயிலுக்கா மேடம்? நான்சென்ஸ். ரூம்குள்ள அனுப்புன்னு. சரி மேடம். குட் மார்னிங் மேடம். எஸ், டேக் யூ சீட். தேங்க்ஸ் மேடம். உங்க கம்பெனியோட தமிழ்நாடு ஏஜென்சிய உங்க கம்பெனிக்கு கேட்க வந்திருக்கீங்க? எஸ் மேடம். வெரி வெரி சாரி. இதுக்கு முன்னாடி உங்க கம்பெனில இருந்து இது விஷயமா ஒருத்தர் வந்தாரு. வந்தவர் எனக்கு லஞ்சத்தை கொடுத்து காரியத்தை சாதிக்கலாம்னு நினைச்சாரு. சி, எனக்கு இந்த குறுக்கு வழியில போறவங்களை கண்டாலே பிடிக்காது. அதனால உங்க கம்பெனிக்கு ஏஜென்சி கொடுக்கறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க போலாம். மேடம் ப்ளீஸ், எப்படியாவது. சாரி, என் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க என்ன இங்க இருக்கீங்க? உங்க முடிவுல ஏதாவது மாற்றம் ஏற்படாதாங்கிற நம்பிக்கையில தான். ஒரு தடவை முடிவெடுத்தா முடிவெடுத்ததுதான். யோ, இங்க வா. உன் பேர் என்ன? முத்து. நல்ல பேரு. ஆமா, இன்னைக்கு மத்தியானம் என்ன சாப்பாடு? 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் பிரியாணி சாப்பிட போறேன். அட ஏன் சார் வயிற்றுச்சல கிளப்பிக்கிட்டு? எப்போதும் போல மாமூலா மோர் சாதம் ஊறுகாய். அப்படியா? நான் இன்னைக்கு மாமூல மாத்தி காட்டுறேன். எப்படி? நீ என்ன செய்யற? நேரா பிரியாணி ஹோட்டலுக்கு போற. உனக்கு என்னென்ன சாப்பிடணும்னு தோணுதோ அத்தனையும் உன் இஷ்டத்துக்கு வாங்கிட்டு வர்றேன். இந்தா. திருப்தி தானே? சிக்கன் பிரியாணி எப்படி? சூப்பர் சூப்பர். பொட்டக்கோழி பிரியாணி ஆச்சே சார். பொட்டக்கோழி எப்படி கண்டுபிடிச்ச? என் கண்ணு அப்படிப்பட்ட கண்ணாச்சே. அப்படியா? ரொம்ப திறமைசாலிதாப்பா. நீ இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசுற. ஆனா அவங்க எம்டி ஏண்டானா மகா கோவக்காரியா இருக்காங்களே. இந்த பாருங்க, எங்க எம்டிய பத்தி அப்படி எல்லாம் பேசாதீங்க. எனக்கு கெட்ட கோவம் வரும். அவங்க ரொம்ப தங்கமானவங்க. பார்த்தா அப்படி தெரியலையே. இதெல்லாம் பார்த்தா தெரியாது சார், பழகுனாதான் தெரியும். ஒரு நாள் சும்மா உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். அங்க இருந்து வந்தாங்க, விட்டாங்களே ஒரு அறை. சும்மா உட்கார்ந்து இருந்ததுக்கு அப்படி அடிச்சாங்க? நான் உட்கார்ந்து இருந்தது அவங்க சீட்டாச்சே. நான் எப்படி ஆயிட்டா எப்படி இருப்பேன்னு ஒரு கற்பனை பண்ணி பார்த்தேன். அதுக்கு பலன் கண்ணம் எங்கினதும் இல்லாம கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளி வேலையை விட்டே நிறுத்திட்டாங்க. மறுநாள் போய் அவங்க காலில் விழுந்து என் குடும்ப கஷ்டத்தை சொல்லி கதறி கதறி அழுதுட்டேன்.
உடனே வேலைக்கு வாடான்னு சொல்லிட்டாங்க. அப்போ உங்க எம்டி யாராவது கஷ்டப்படுறத பார்த்தா மனசு இலகிடுவாங்கங்கிற? அதேதான், கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க சார். அவங்க பாக்குறதுக்கு தான் சிடு சிடுன்னு இருப்பாங்களே தவிர ரொம்ப இறக்க சுபாவம் உள்ளவங்க. மேடம், காலையில வந்த ராமகிருஷ்ணன் பாவம் இங்கேயே நின்னுட்டு இருக்காரு. அந்த ஆளு இன்னுமா போல? ஆமா மேடம், சாப்பிட கூட போகல. டிஃபன் வாங்கிட்டு வரட்டுமான்னு கேட்டேன். வேண்டாம், நான் பட்னி கிடந்து சாகிறது மேலன்னு வேதனையோட சொல்லிட்டாரு மேடம். அவரை உள்ள வர சொல்லு. என்னையா சொன்னாங்க? அம்மா உங்களை உள்ள வர சொன்னாங்க. அப்படியா? நான் சொன்ன மாதிரியே கரெக்டா சொன்னியா? நீங்க சொன்னத ஒரு வார்த்தை கூட மாத்தாம அப்படியே சொல்லிட்டேன். நான் சாப்பிடாம பசியோட இருக்கேன்னு. ஏன் சார், நம்ம 2 பேரும் பிரியாணி சாப்பிட்டதையா? சொல்லுவேன். அதான் பார்த்தேன். இரு, நான் பார்த்து வந்துடுறேன். தயவு செஞ்சு நீங்க அதை சொல்லிடாதீங்க. ஒன்னும் சொல்ல மாட்டேங்க. நீங்க சாகிறதுக்கு ஏன் ஆபீஸ் தான் கிடைச்சதா? மேடம், என்னோட நிலைமையை சொல்றேன். அதை தவிர வேற வழி இருந்தா நீங்களே சொல்லுங்க. கல்யாணம் ஆகாத எனக்கு வயசான தாய் தப்பேன். வயசுக்கு வந்தோம் கட்டி கொடுக்க முடியாத 2 தங்கச்சிங்க, காலேஜில் படிக்கிற என் பெரிய தம்பி, போலியோ நோயால கையால் விளங்காத என் கடைசி தம்பி. இத்தனை பேருக்கும் நான் ஒருத்த வாங்குற 10வது சம்பளம் தான் கால் வயிறு அரை வயிறு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில உங்க கம்பெனியோட ஏஜென்சி வாங்கிட்டு வரலினா உனக்கு இனிமே இங்க வேலை இல்லைன்னு எங்க எம்டி சொல்லிட்டாரு. எனக்கு வேலை போய் என்னையே நம்பிக்கிட்டு இருக்கிற என் குடும்பம் பசி பட்லின்னு நடுத்தருவுல நிக்கிறத நான் பாக்குறத விட நான் சாகிறது எவ்வளவோ மேல் இல்லைங்களா? நீங்க இப்போ ஏஜென்சி கொடுத்ததாக போடுற ஒரு கையெழுத்துலதான் என் குடும்பத்தோட தலையெழுத்தே இருக்குது மேடம். ஸ்டாப் இட். ஹலோ, அந்த டிராப்ட் விஷயம் தானே சார்? இன்னும் 1 வாரத்தில் அனுப்பிச்சிடறேன் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் ராமகிருஷ்ணன். எதுக்கு சார்? எதுக்கா? இவ்வளவு பெரிய காரியத்தை சாதிச்சுட்டு ரொம்ப அடக்க ஒடுக்கமா எதுக்கு நான் கேக்குறேன். நானே ட்ரை பண்ணி வாங்க முடியாத ஏஜென்சிய ரொம்ப சர்வ சாதாரணமா வாங்கிட்டு இல்ல, அதுக்கு தான் அந்த ஏஜென்சி நமக்கு தான் இப்பதான் தபால் வந்தது. ஒன்னால நம்ம கம்பெனிக்கு லட்சக்கணக்கில் லாபம் கிடைக்க போகுது. இன்னையில இருந்து இந்த கம்பெனிக்கு நீ டிவிஷனல் மேனேஜர். கம்பெனி உனக்கு கார், பங்களோ எல்லாம் கொடுக்குது. என்ஜாய் லைஃப். தேங்க்யூ சார் அண்ட் ஆல் தி பெஸ்ட். வீடு எப்படி இல்லதா? சும்மா அப்படி பேலஸ் மாதிரி இல்ல? வா, இது பூஜை ரூம். எல்லா கடவுளும் உனக்கு இங்கேயே இருக்காங்க. உன் இஷ்டத்துக்கு சாமி விடலாம். பாரு, மாடர்ன் கிச்சன் ரூம். டெய்லி விதவிதமா சமையல் செஞ்சு என்ன அசத்தணும். இதான் நம்மோட மன்மத சாம்ராஜ்யம். அம்சமான கட்டில், கட்டிலுக்கு மேல மெத்த, மெத்திக்கு மேல நான். இப்ப நீ என்ன செய்யற? ஓடி வந்து என்ன கட்டி பிடிச்சு கிச்சின்னு ஒரு முத்தம் கொடுக்குற. லதா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? நமக்கு இவ்வளவு பெரிய வாழ்க்கை கிடைச்சிருக்கு, ஆனா முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லையே. பலவனங்களை விட்டுட்டு வந்த வருத்தமா? அதுக்கு இல்லைங்க, அந்தஸ்து பெருக பெருக உங்களுக்கு புதுசு புதுசா நண்பர்கள் எல்லாம் வந்து சேர்ந்துருவாங்க. அப்புறம் உங்க பழக்க வழக்கமே மாறிடும். இந்த ஆடம்பரமான வாழ்க்கை எங்க நமக்குள்ள இருக்கிற அந்நியத்தை குறைச்சிடுமோன்னு நான் பயப்படுறேன். பைத்தியம், உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத கற்பனை எல்லாம்? லதா, நான் வாழ்க்கையில என்னைக்குமே ஸ்ரீராமன் தான். என்னோட சீதை நீ ஒருத்தி மட்டும்தான்.